வணக்கம் ஜோய நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படி தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஒரு பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. மற்ற கிரகங்களும் ராசிக்கு யோகஸ்தானத்தில் கொஞ்சம் ஒழுவாக செயல்பட்டு இருக்கு. அதனால் கடகராசிக்கு இந்த மாதம் பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். கடகராசிக்காரங்களுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. கடந்த மாதம் என்பது கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும். சில எதிர்பாராத விஷயங்கள் காரியங்கள் அதனால் ஏற்படக்கூடிய மனசலனங்கள் அப்படின்னு கடகராசிக்காரங்க 1-2 மாதங்களாக கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதம் அந்த அளவுக்கு பெரிய சிக்கல்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமையுது. பிரயாண ரீதியான விஷயங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கடகராசிக்காரங்க ஒரு சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு சாதகமான தன்மைகள் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கரியர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கரியர் ரிலேட்டடாக ஒரு திருப்திகரமான விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓகே தான், பெரிய அளவு சிக்கல் எதுவும் இல்லை. ஆனால் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த சிக்கல்களை இந்த மாதம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். விருந்து விழாக்களுக்கு அதிகம் செலவு செய்வீங்க. ஆடை ஆபரணங்களுக்கு செலவு செய்வீங்க. ஆன்மீக விஷயங்கள் அது பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வர செலவுகள்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் சுமூகமாக தான் இருக்கும். பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் கடகராசிக்கு இந்த பண வரவுகள் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கும். பட் வரக்கூடியதை ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்களாக மாற்றி கொண்டும் இருப்பீங்க.
சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கடகராசிக்காரங்க இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வீடு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த அசட் ரீதியான பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ அது சார்ந்த செலவுகள் கூட இந்த மாதம் அதிகரிக்கலாம். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் மாதத்தின் முற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன தடை தாமதங்களோடு தான் குடும்ப காரியங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வரும் செய்வீங்க. கடகராசிக்கு இந்த மாதம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளும் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளுமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் மாதத்தின் 30 மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப உறவுகளும் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்துட்டு வருவாங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. தந்தை வகையிலும் சாதகமான அமைப்புகள் இருக்குது. பட் இந்த மாதம் தந்தை வகையில் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். பொதுவாக கடகராசிக்காரங்க மூத்தவங்க வகையில் அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, மூத்தவங்க வகையில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது தந்தை வகையிலும் அதிகமாக தென்படுது. பட் இது பெரிய அளவு நெகட்டிவாக எதுவும் இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் காரசாரமான விஷயங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வளர விடாமல் பார்த்துக்கோங்க. உடன்பிறப்புகள் வகையிலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. மூத்தவங்களோ இளையவங்களோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். எதையும் பெருபடுத்தாமல் இருந்தாலே போதும். பெரிய சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பட் என்னதான் சங்கடம் தரக்கூடிய விஷயங்களாக ஆரம்பித்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக தான் இருந்தாலும் டீல் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதாவது உறவுகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் பிடிவாதமாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் போக போக எல்லாருமே அனுசரித்து வரவும் செய்வாங்க. அதனால் ஆரம்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை பெருசுபடுத்தாமல் இருந்துட்டேனாலும் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரணையான நிலைகளை முழுவதுமாக பார்த்துக்க முடியும். நல்ல விஷயம் என்னென்னா எதுவும் நெகட்டிவான இம்பேக்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்க முடியும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்கும். பட் இந்த ஊழல் ரீதியான விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டும்படாமலும் தொட்டுந்தாலும் தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஓகே தான். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த கல்வி வித்தைகள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் தெளிவோடும் காணப்படுவாங்க. அதனால் கடகராசி மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாய அனுகூலங்கள் பெறக்கூடிய நிலைகளில் எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விஷயங்கள் காரியங்கள் வகையில் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது. பட் எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் ஆரம்பிக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மாதம் எல்லாத்தையுமே கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நலம்தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.